எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரோகிணி லுக்கிக்கு சேனலில் இருந்து இன்றைக்கி நம்ம சேனலில் குயிக்காக ஒரு சிக்கன் வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது டக்குன்னு செஞ்சிடலாம். இதுக்கு வந்து நான் வந்து ஒரு சின்ன வெங்காயம் வந்து ஒரு 10 வெங்காயம், பெரிய வெங்காயம் வந்து 2 வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். வரமிளகாய் வந்து ஒரு 15 மிளகாய் போட்டிருக்கேன். அது வந்து கட் பண்ணி கருவேப்பிலை இதெல்லாமே ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம கடுகு ஆட் பண்ணிவிட்டு இதெல்லாம் போட்டு வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 3 தக்காளி, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி 3 தக்காளியை போட்டுட்டு நல்லா அதையும் வந்து நல்லா வதக்கி விட்டுக்கிறோம். நல்லா அதை வந்து மசிகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது எல்லாமே 2.5 கிலோ சிக்கனுக்கு தகுந்த மாதிரி நான் இந்த இன்க்ரீடியண்ட் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்குறதுக்காக நான் உப்பு ஆட் பண்ணி வதக்கிக்கிறேன். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து சிக்கனை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை வந்து போட்டுடுறோம். சிக்கனையும் போட்டுட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு 4 டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் போட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நீங்கள் முன்னாடியே அரைச்சி வச்சுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கெடாமல் இருக்கிறதுக்காக நீங்கள் கொஞ்சம் உப்பு சேர்த்து அரைச்சி வச்சிட்டிங்கன்னா கெடாமல் இருக்கும். இப்போ வந்து இது நல்லா கலக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு நம்ம நல்லா கலக்கிக்கிறோம். இப்போ வந்து இதில் தேவையான பொடிகள்லாம் ஆட் பண்ண போகிறோம். இதில் வந்து கொத்தமல்லி தூள் 3 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், கறி மசாலா 2 டீஸ்பூன், கரம் மசாலா 2 டீஸ்பூன். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நம்ம நல்லா கலக்கி விட்டுக்கிறோம். இந்த மசாலாலாம் ஆட் பண்ணும்போதே நம்ம வந்து உப்பும் சிக்கனுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இதில் வந்து சிக்கன்லேருந்து நல்லா தண்ணி விட்டு வேகிற அளவு விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நல்லா சிக்கன் வந்து தண்ணியில் வெந்துருச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் நான் வந்து தண்ணி ஆட் பண்ணி நான் வந்து நல்லா வேக விட போகிறேன். நல்லா மூடி வச்சு நம்ம வேக வச்சிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ பாருங்கள், நல்லா கிரேவி டைப்பில் வந்துருச்சு. நீங்கள் இந்த மாதிரி கூட விட்டுக்கலாம், இல்லை ட்ரையாக கூட விட்டுக்கலாம். இப்போ வந்து நாங்கள் தேங்காய் பீசஸ் வந்து கட் பண்ணி போட்டுருக்கோம். அவ்வளோதான், சிக்கன் கிரேவி முடிஞ்சிருச்சு. இது வந்து நான் கிரேவி டைப்பில் விட்டுருக்கேன். நீங்கள் வந்து இன்னும் கூட ட்ரையாக பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்கள் சப்பாத்தி கூடயோ இல்லை வந்து ரைஸ் கூடயோ காம்பினேட் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் செஞ்சு சாப்பிட்டோம். அதுவும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பேச்சுலராக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. என்டர்டைன்மெண்ட்டான வீடியோஸ் வந்து நிறையா வந்துகிட்டே இருக்குது. கண்டிப்பாக அதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். டாட்டா, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.